வணக்கம் வணக்கம் மேடே ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொஞ்சம் சார் இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் டே அன்னைக்கு பிசிக்ஸை எப்படி ரிவிஷன் பண்ணணும். நம்ம பசங்களுக்கு இது பெரிய பிரச்சனைனா இப்ப எதை நம்ம ரிவிஷன் பண்ண ப்ராப்பர் ஃபார்முலா படிக்கிறதா, ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறதா, இல்ல புதுசாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதா, என்ன பண்ணணும் அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பம் வரும். ஸோ அந்த எந்த குழப்பம் வச்சுக்காம எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்க எப்படி படிக்கணும், எதை மட்டும் படிச்சுட்டு போகணும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண எல்லாமே கிளியரா கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸாம்ல நீங்க எல்லாத்தையும் கொஸ்டின் அட்டன் பண்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா போக முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிளான் இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது, சரியா? ஸோ இங்க நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு 6 to 9 நம்மளோட பிளான் லாஸ்ட் டே அன்னைக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் இருக்கு. பிளான் என்னன்னா 6 to 9 நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்லா ஃபார்முலாஸையும் முதல்ல ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அதாவது ஆல் இம்பார்ட்டன்ட் ஹைவேட்டட் சாப்டர். ஸோ என்னெல்லாம் இருக்குது, யூனிவர்சல் டைமென்ஷன், கைனமேட்டிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், டயாப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், வாட் எவர் ஆல் இம்பார்ட்டன்ட் ஹைவேட்டட் சாப்டர் என்ன லிஸ்ட் கொடுத்துக்கணும். அது எல்லாத்தினுடைய ஃபார்முலாஸ் முதல்ல தரவு பண்ணி முடிக்கணும். அது என்னென்ன ஃபார்முலாஸ் 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் முதல்ல அதை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 9:30 to 12 இந்த டைம் கேப்ல நீங்க என்ன முடிச்சிடணும் அப்படின்னா கிராஃப், முக்கியமான எல்லா கிராஃபையும் நீங்க பார்த்தாகணும், சரியா? ஸோ மெயினா அந்த கைனமேட்டிக்ஸ் வரக்கூடிய கிராஃபா இருக்கட்டும், தெர்மோடைனமிக்ஸ் வரக்கூடிய கிராஃப், டூயல் நெட்ஸ்ல வரக்கூடிய கிராஃப், இந்த மாதிரி முக்கியமான எல்லா கிராஃபையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பேசிக்கா ஏரியா, ஸ்லோப்பு, இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் கிராஃப்ல இருந்து, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சில நேரத்தில் கிராஃப் கொடுத்துட்டு ஏரியா கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒர்க் டன் கேஸா இருக்கலாம் சில நேரத்தில் நம்ம வந்துட்டு கிராஃப்ல இருந்து என்ன கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து அப்போ ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்போ எந்தெந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராஃப் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே ஃபுல்லாக ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணி கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், சரியா? அதுக்கப்புறம் 12 to 2 முக்கியமா POQ யாரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் நம்ம வரலன்னா என்னென்ன தப்பு பண்ணிருக்கோன்றதை நோட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா தப்பா எழுதுக்கிறோமா, இல்ல கான்செப்ட் கரெக்டா புரியாம போச்சா, இல்ல கால்குலேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறோமா, எதுல தப்பு பண்ணிருக்கோம், இல்ல பிளஸ் மைனஸ் தப்பா போட்டோமா, யூனிட் கன்வர்ஷன் பண்ணாம விட்டுட்டோமா, என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிருக்கிறோமா அந்த எரர் புக் ரிவிஷன் பண்ணணும். POQ சால்வ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறோமோ அது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க வேற எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ப்ரீவியஸ்லி ராங்கா சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் என்னது, எதை நம்ம தப்பா ஆன்சர் பண்ணிருக்கிறோம், மார்க் பண்ணிருக்கிறோம், அதே மாதிரி அந்த மார்க் டெஸ்ட்ல வந்தக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணதை நீங்க ஒரு தடவை ஃபுல்லா கோத்ரூ பண்ணணும். சரியா? திரும்ப நீங்க அதெல்லாம் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது, அந்த கொஸ்டினை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணணும், ஏன் அந்த தப்பு பண்ணிருந்தோம் நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம், அதை முதல்ல ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், அதாவது எரர் புக்ன்றது அவ்வளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன நம்ம தப்பு பண்ண தெரிஞ்சாதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா எந்த கொஸ்டின் அட்டன் பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ரீகலெக்ட் ஆல் யுவர் மிஸ்டேக்ஸ், திரும்ப பண்ற மிஸ்டேக்ஸை மட்டும் ரீகலெக்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் எக்ஸாம் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு குயிக் ரிவிஷன் அப்படின்னா என்னன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க. இந்த சாப்டர்ஸ்ல ஹைலைட்டட் சாப்டர்ஸ்ல ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் நான் திரும்ப சொல்றேன். இப்ப நம்ம கிளாஸ்ல நான் நிறைய சால்வ் பண்ணிருப்பேன், அந்த PDF எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நீங்க நிறைய சால்வ் பண்ணிருப்பீங்க, அந்த PDF இருக்கும். அதை மட்டும் சால்வ் பண்ணது ஃபுல்லா ஒரு ரிவிஷன். அந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் பண்ணணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், எப்படி ஆன்சர் கெட் பண்ணுறது, அதை மட்டும் ரிவிஷன் பண்ணணும். புதுசா எதுவுமே நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. லாஸ்ட் டே அன்னைக்கு எதையுமே புதுசா எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்க கூடாது. ஸோ என்ன படிச்சிருந்தோமோ அந்த ரிவைஸ் ரீகால் திரும்ப அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின்ஸ் அது முக்கியமான ஹைலைட்டட் சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 5:30 to 7 நீங்க வந்துட்டு இந்த ஃபார்முலா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். போனா எதாவது ஞாபகம் சாப்டர் வைஸ் முக்கியமான எல்லா ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், மெயினா எஸ்ஐ யூனிட் எல்லாத்துக்கும் என்னெல்லாம் வருது, டைமென்ஷன், முக்கியமான டைமென்ஷன், அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் G, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி சில கேஸ் டைமென்ஷன் ஃபார்முலா அதிகமாக ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு தடவை திரும்ப ரிமைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அட்லீஸ்ட் எப்படி டிரைவ் பண்றது, பேசிக் டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபோர்ஸ், எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணி எழுதி பார்க்கணும், எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் என்ன முக்கியமான கான்ஸ்டன்ட் இருக்கு அண்ட் வேல்யூ, அப்புறம் ஏதாவது ரிலேஷன் இருந்துச்சுன்னா அது இதெல்லாம் நோட் பண்ணி, பர்டிகுலர் எப்சிலான் நாட், மியூ நாட், பிளாங்க் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நமக்கு அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம சில டெரிவேட்டிவ் வேல்யூஸ், சிம்பிளிஃபைடு வேல்யூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது ஈக்குவலண்ட், இப்போ பை வேல்யூக்கு மேலே 1/π நம்ம வேல்யூ படிச்சிருக்கிறோம், √2 மேலே வேல்யூ ஒன்று பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சில வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கரெக்டாக ஞாபகம் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். எஸ். ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் நீங்க இந்த 7:30 to 9 o'clock அந்த டேவோட லாஸ்ட் 7:30 to 9 பிசிக்ஸ் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ரேபிட் ரிவிஷன்.
மெயினா டாப் 50 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் திரும்ப எந்தெந்த ஃபார்முலாஸ்ல அதிகமா கொஸ்டின் வந்துருக்கு அது போதும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு 25 கிராஃப், அதுக்கப்புறம் 20 காமன் மிஸ்டேக். திரும்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், மெயினா நிறைய மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டோம், லிஸ்டே கம்மியா தான் இருக்கும். மெயினா பண்ண மிஸ்டேக் வந்துட்டு ஃபார்முலா சூஸ் பண்ணதுல மிஸ்டேக் இருந்திருக்கும், சிம்பிளிஃபிகேஷன்ல மிஸ்டேக் இருந்திருக்கும், இல்லைன்னா கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதனால ராங் ஆன்சர் வந்திருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்ல ஏதாவது குழப்பம் இருந்திருக்கும். மெயினாக வரக்கூடிய மிஸ்டேக் தான். அப்புறம் கால்குலேஷன்ல தான் நம்பர்ஸ் போடும்போது கேர்லெஸ் மிஸ்டேக், ஏதாவது நம்பர் கொஸ்டின்ல ஒன்று இருக்கும், நம்ம ஒன்று போட்டிருப்போம், அங்கே ஏதோ 10 மைக்ரோஃபேரட் இருந்திருக்கும், மறந்து போய் 100 மைக்ரோஃபேரட் போட்டிருப்போம். ஸோ அதனால ஏதோ ஒரு டீவியேஷன் ஆன்சர் வந்துருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக். அதுக்கப்புறம் செமி கண்டக்டர்ல லாஜிக் கேட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், முக்கியமான ஒரு சாப்டர், முக்கியமான ஒரு கொஸ்டின் வரக்கூடியது, கன்சிஸ்டண்டா வரக்கூடிய ஒரு சாப்டர் அது இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், செமி கண்டக்டர்ல லாஜிக் கேட்ஸ் எல்லா வருஷமும் வந்துருக்குது, எக்ஸப்ட் இங்க ரீசெண்டா எதுல வரல, பட் ஐ ஹோப் திரும்ப இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப ஈஸி கொஸ்டின் கூட. மாடர்ன் பிசிக்ஸோட எல்லா ஃபார்முலா, டூ நேச்சர், ஆட்டம் நியூக்ளியர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டைல் கன்வென்ஷன், மெயினா ஆப்டிக்ஸ்ல இதெல்லாம் ஃபாஸ்டா ரிவியூ பண்ணி வச்சுக்கணும். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், எப்போ பிளஸ் வரும் எப்போ மைனஸ் வரும், ஃபோக்கல் லென்த் இல்லாம அப்புறம் பவர், யூவி எப்போ பிளஸ் மைனஸ் போடணும், இது எல்லாமே தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஆப்ஜெக்டிவ்ஸ், இமேஜஸ்லாம். அதே மாதிரி கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் நான் ஏகப்பட்ட ஷார்ட்கட் சொல்லிருக்கேன். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் பேரலல், ஈக்குவலா இருக்கும் என்ன நடந்திருக்கும். அது ரெசிஸ்டர் அதே மாதிரி தான், ஈக்குவல் கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரலல் எப்படி இருந்திருக்கும். டிஃப்ரெண்ட் வேல்யூஸா இருக்கும்போது 2 கெப்பாசிட்டர் சீரிஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலா தான் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், 3 இருந்தா எப்படி யூஸ் பண்றோம், இந்த மாதிரி கேஸ். அப்புறம் வோல்டேஜ் எப்படி இருக்குது சீரிஸ் பேரலல் இருக்கும்போது, கரண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா ரிலேஷனும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், இதை நல்லா தெளிவா நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் கடைசி நாள்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன. இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கணும் நான் சொல்லிட்டேன். கடைசி நாள் நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னா, நோ நியூ சாப்டர், எந்த ஒரு புது சாப்டர் தொடக்கூடாது. அதாவது நீங்க இந்த சாப்டர் இது படிக்கவே இல்லை, நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, சில சாப்டர் லாஸ்டா பார்த்து நினைச்சிருப்பீங்க, இல்ல கடைசி நேரத்துல எல்லாத்தையும் ஒரே நாள் எல்லாரும் படிக்கலாம்னு எதுக்கு ஸ்கிப் பண்ண மனசு வராது, நம்ம அதையும் படிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணும். அந்த மாதிரி எந்த ரிஸ்க் எடுக்காது, படிச்சதை மட்டும் தெளிவா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சரியா? புதுசா எந்த சாப்டர் தொடக்கூடாது, எந்த புது புக்கையும் வாங்கி படிக்கக்கூடாது. புதுசா ஒரு புக்கை வாங்கி எதையுமே கடைசி நாள் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் எந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கடைசி நாள் நீங்க பண்ணது தேவையில்லை, ரிவிஷன் தான் நீங்க கடைசி நாள் பண்ணணும். ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்றது கடைசி நாள்ல ஃபுல் டைம் இருக்குமான்னு தெரியல, அது ரிஸ்க் தான் அது. ஏன்னா நீங்க அது ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்கேஸ் அது ஆன்சர் வராம போச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆகும். அது ஒரு மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க எதாவது மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அன்பார்ச்சுனேட்லி அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்து அதுல ஆன்சர் வராமல் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ஸோ அதனால அந்த ப்ரெஷர் வச்சுக்கூடாது, என்ன படிச்சிருக்கோமே இருக்கணும் அவ்வளவுதான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் இல்லாம நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்ல எழுதிட்டு வரலாம். எந்த ஒரு பேனிக்கா நம்மள உருவாக்கக்கூடிய எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் நோ கம்பாரிசன், மெயினா இவன் எவ்வளவு படிச்சிருக்கான் அவன் எவ்வளவு படிச்சிருக்கான், முதல்ல இதை ஒழிச்சு கட்டுங்க. இந்த மைண்ட் செட்ல வச்சுக்கிறேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு தெளிவா படிச்சிருக்கிறேன், அதை எப்படி பெஸ்டா எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறேன், அதை மட்டும் தான் மைண்ட் செட்ல வச்சுக்கணுமே தவிர யார் கூட உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த லேட் நைட் வரைக்கும் படிக்க கூடாது. எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் வந்து லேட் நைட் வரைக்கும் படிக்கக்கூடாது. ஏன்னா மென்டலி நீங்க ரொம்ப தெளிவா இருந்தா தான் எக்ஸாம் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதனால நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட் இருந்தாதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க கொஸ்டினை பார்த்து இன்கேஸ் சடனா உங்களுக்கு ஞாபகம் வரலாம் கூட, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா யோசிச்ச உடனே நம்ம என்ன படிச்சிருக்கோம்ல இந்த ஃபார்முலாஸ் அப்படின்னு கொஞ்சம் கவனம் கொடுத்து யோசிச்சிங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்பார்க் வரும். புரியுதா? நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா ஏதாவது ஒரு வேலை பண்ணீங்கன்னா அங்க போயிட்டு பிரெயின் ஆக்டிவா இருக்காது. பிரெயின் ஆக்டிவா எதுவும் பண்ண முடியாது, தெரிஞ்சது கூட ஈஸியா ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த தப்பா பண்ணாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா அந்த ஒரு தெளிவான மனநிலையோட போங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், எப்படி கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போங்க. அது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ குறைஞ்சது 7 to 8 hours நீங்க ப்ராப்பரா தூங்கியே ஆகணும். ஸோ அதனால இதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது சில்லி மிஸ்டேக்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சொல்றது புரியுதா? ஸோ நம்மளுடைய டார்கெட் லாஸ்ட் டே இது மட்டும்தான், ரிவிஷன். டோன்ட் ஸ்டடி எனி நியூ கான்செப்ட், எதுவுமே புதுசாவோ எதுவுமே படிக்கக்கூடாது. ரீகால், திரும்ப நான் பண்றது புதுசா இது டோன்ட் ரீட் என்ன அர்த்தம், புதுசா படிக்க கூடாது. ரீகால், படிச்சது ரிவிஷன் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ். புரியுதா? எதுவுமே நம்ம என்ன கூடாது, பேனிக் இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ், படிச்சதை ரிவிஷன் பண்ணாலே நமக்கு எல்லாம் தெளிவா ஞாபகம் இருக்குது, ஃபார்முலா கான்செப்ட் தெளிவா ஞாபகம் இருந்தனாலே எஸ் நம்ம பெஸ்டா பண்ணிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை தாண்டி முக்கியமா அடுத்தது என்னது, டைம் மேனேஜ்மெண்ட். அதுதான் அடுத்தது. டைமை மட்டும் கரெக்டா கீப் அப் பண்ணுங்க. கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் வரலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு உடனே அடுத்த கொஸ்டின் போக போறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டுனா ரொம்ப நேரம் டைம் எடுக்குது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுக்கோங்க ஜாஸ்தியா சில ப்ராப்ளமுக்கு. அதை தாண்டி ப்ராப்ளம் போகுதுன்னா
அதை வந்து நீங்க போட்டு ரொம்ப நேரம் அது இது பண்ணாம ஓகே அது அப்புறமா ட்ரை பண்ணலாம், அடுத்த கொஸ்டின் வரும். ஈஸியான கொஸ்டின் நிறைய இருப்பாங்க அங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அதை கூட ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒரே கொஸ்டின் லாக் ஆகாதுங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. அந்த தப்பு நீங்க பண்ணீங்கன்னா தான் பிரச்சனை, மார்க் குறைஞ்சிடும். ஸோ அதனால அட்டன் பண்ணும்போது செலக்டிவ் கொஸ்டின்ஸ் முக்கியம். நீங்க எந்த சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த சாப்டர் கொஸ்டின் எங்க வந்துருக்குது, கிராஃப் எங்க வந்துருக்குது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எங்க வந்துருக்கு, செமி கண்டக்டர் எங்க வந்துருக்குது, ஈஸி சாப்டர் அங்க இருக்கும், கைனமேட்டிக்ஸ் கொஸ்டின் எங்க வந்துருக்கு. இந்த மாதிரி அந்த ஈஸி சாப்டர் கொஸ்டின் சூஸ் பண்ணி முதல்ல முடிச்சிடுங்க. ட்ரை ஆகிற சாப்டர் கொஸ்டின் அப்புறமா ட்ரை பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரி பிளான் பண்ணி ரிவிஷன் பண்ணீங்கன்னா அசால்ட்டா நீங்க என்ன பண்ண முடியும், எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணி இந்த நெகட்டிவ் எலிமினேஷன் இதெல்லாம் பண்ணி நெகட்டிவ் இல்லாம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பெஸ்டா பண்ணுங்க, புதுசா எது லாஸ்ட் அடிக்க ரிவிஷன் பண்ணாதீங்க. சரியா? ரைட். ஸோ அதனால நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.